ஏண்டா ஆனதா அவன்தா நம்ம பையவா ரயில் வண்டி எப்போ வரும்னு கேட்டியாடா? ஐயா கேட்டுங்கய்யா, வர்றதுக்குன்னா 1 மணி நேரம் ஆகுமாம்மா. பேசாம நம்ம சாப்பிட்டே வந்துருக்கலாங்கய்யா. யாரா சோறு சோறுன்ட்டு ஏடா ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா என்ன உயிரா போயிரு. ஏய் என்ற மகனை பார்த்தா பசியும் பறந்து போயிருமுடா. ஏங்க ரயில் வண்டி எப்போ வருங்க? ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். 1/2 மணி நேரமாமா? சரி சரி. ஏன்னா ஆனதா நம்ம வண்டியை தொடச்சு அந்த படத்தா விரிச்சு போட்டு வை. ஏன்னா என்ற மகன் வந்து வண்டிட்டு வந்தானா பேண்ட் ஷர்ட்டெல்லாம் அழுக்கா போயிருமுடா. நல்லா தொடச்சி படத்தா விரிச்சு போட்டு வை. என்ன ஏங்க ரயில் வண்டி வந்துருங்களா? என்ன என்னோட பெரிய ரோதனையா போச்சு. அச்சா வந்துருமையா, ஒரு 10 நிமிஷத்துல வந்துரும், கொஞ்சம் பொறு. ஆமா வண்டியில கலெக்டரா வராங்க. என்னையா பேச்சு பேசுறேன்? இல்ல என்ன பேச்சு பேசுறேன்னு கேட்கறேன். கலெக்டர் பெரிய கலெக்டர் என்ற மக மெட்ராஸ்ல படிச்சுட்டு ரயில் ஓட்டிட்டு வரையா. கலெக்டரா பெரிய கலெக்டர், கலெக்டர் பெரிய கலெக்டர். அதான் வந்துருச்சு, போய் ஏறிக்கு போ. ஆனதா அந்த கூட்டத்துல மாவனான்னு தெரியுது. இந்த ட்ரெயின்ல வந்ததுக்கு பேசாம எங்க அப்பாட்ட சொல்லியிருந்தா எல்லாரும் காரே அனுப்பிட்டு இருப்பாரு. அதியா எங்க அப்பா வண்டி கொண்டு வந்துருப்பாரு. வண்டியா? என்ன வண்டி? காரா ஜீப்பா? சரியா போச்சு, அது நான் போந்தது கூட இல்ல. நாங்களாம் கிராமத்தை போற ஆளுங்க, அதனால அப்பா மாட்டு வண்டி கொண்டு வந்துருப்பாரு. இது மாட்டு வண்டியா? சரி சரி பாருங்க, அப்பா வந்துருவாரு. அதுக்கப்புறம் என்னை வீட்டில் விட்டுட்டு எங்க கார்ல உங்களை கொண்டு போய் உங்க வீட்டில் விட சொல்றேன். இல்ல ராதிகா, நானு அப்பா வண்டி கொண்டு வந்துருப்பாரு, அதுலயே வந்துடுறேன். ஐயோ இங்க பாருங்க, சும்மா வீட்டுக்கு வாங்க. ஒரு காலத்துல அந்த காரையே நீங்க வாங்க வேண்டிய நிலைமை வந்தாலும் வரும். ஏ கண்ணு, ஏய் என்னடா இப்படி நினைச்சு போயிட்டா? நேரம் சாப்பிட்றியா இல்லையாடா? ஆமா, இவர் யாரு? உங்க வீட்டு வேலைக்காரா? ராதிகா, இவருதான் எங்க அப்பா. ஓ அங்கிள், சாரி அங்கிள், நீங்க ஒரு அப்பான்னு தெரியாம தப்பா பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. சாரி அங்கிள். ஐயா நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இவர் உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் எங்க கார்லயே, சரியா? சரி அப்பா, நீங்க வண்டியில வாங்க, நான் ராதியாவோட கார்ல போய் சீக்கிரம் நான் வந்துடுறேன் வீட்டுக்கு. அருண், அங்க வீட்டுல உன் அம்மா உன்னை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாடா. எங்க பாருங்க, இந்த மாட்டு வண்டியில வர்றது நேரத்துக்கு நாங்க கார்ல இப்படின்றது காட்டி வந்துருவாரு. வா நம்ம போலாம். பாருங்க ஆனந்தா, இந்த பெத்த அப்ப ஏச்ச விட இப்போ வந்த ஒரு பொட்டு பிள்ளை பேச்சு அவனுக்கு பெருசா போச்சு. இந்த அப்பனோட மாட்டு வண்டி விட இப்போ வந்த காரு அவனுக்கு பெருசா போச்சு. ஏ ஆனந்தா, நான் என்னடா பாவம் செஞ்சேன்? என் புள்ள யாரோ ஒரு பொட்ட பிள்ளை பேச்ச கேட்டுக்கிட்டு அவன் பின்னால போறான்டா. இல்ல என் தலை விதிடா. ஐயா நீங்க ரொம்ப எதுக்கும் கவலைப்படாதீங்க. தம்பி அங்க போயிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். மாமா என்ன ஒண்ணு மாமா என்னன்றது படிக்கணுமா? மாமா இது தெரியும். ஏ பிரபாரா, இடம் வந்துட்டு மோகன் வேற வந்து இது வேற எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாருனா இடம் வந்துட்டு ஒண்ணுமே தெரியலையே. ஏ பேர் வேறு மன்மத கொஞ்சமா மைக்கு மேல தூக்கி விட்டு பேசணுமா? மாமா தென்மும்
மன்மத குஞ்சுன்னு ஓட்டிருக்கிறாங்க, இன்னும் உள்ளவா வெளியவான்னு ஓட்டிருக்கிறாங்க, ஒன்றும் தெரியலையேம்மா. பள்ளிக்கூடம் போயிருந்தேன் போல, பள்ளிக்கூடம் போகல. நான் என்னதான் மாமா பண்ணிட்டு ஏதாவது சொல்லி கொடுறா. எல்லாத்துக்குமே சொல்லி கொடுக்குறேன், எனக்கு சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறானே. என்னடா பண்றது? செருப்படுத்திட்டு கொடுக்குறியா? சரி, எங்க பொம்பளைங்க எனக்கு மட்டும் மேல சொல்றீங்க. பொம்பளை அங்கேயாவது ஒண்டிட்டு நிக்கிறேங்க. வாக்கா, என்ன பேசுறது இருக்கு? வாக்கா, வா. பக்கத்துல வந்து நின்ன எனக்கு இருக்கு. என்னக்கா பேசுறது? வெங்காயம்னு பேசு. வெங்காயம் அப்புறம் வெள்ளை பூண்டு. 10 டைம் சொல்லு. வெங்காயம் வெள்ளை பூண்டு அப்புறம் வேற பூண்டு மட்டும் 10 டைம் சொல்லு. வேண்டா, அடிச்சு விடுவாங்க. நல்ல எடுத்து மண்டையும் பொழந்து விடுவாங்க. எதுக்கு வந்தீங்க? தெரியலீங்க. யார் அமுச்சு விட்டா? உட்காந்துருக்கிறான் பாரு. என்னன்னே தெரியலீங்க. நான் நேற்றுக்கு தான் நான் லாரியில் இருந்தே வந்தேன். இது படிக்கிறான் அக்கா இருக்குது. இல்ல இடத்த போய் நான் படிச்சுட்டு இல்ல ஒண்ணுமே தெரியல. நாங்க முனிமா வந்து போய் அப்படி உட்காருதா. என்னது முனிமா வந்து போய் மறுபடியும் முனிப்பு வந்து போய் முனிப்பு மாமா இங்க வர்றா வந்து போய் இதெல்லாம் என்ன மாமா. சரி என்ன வந்துட்டு நானு கம்முனு கொஞ்ச நேரம் நிக்கலாம். என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். கம்முனு கொஞ்ச நேரம். சரி, அப்புறம் கொஞ்ச நேரம் கம்முனு நிக்கலாம். கம்மன் என்ன கம்முனே நிக்கலாம். என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். அப்படியே கம்முனே நிக்கலாம். ஓ, அங்க இருந்து வந்து இப்ப கம்மன் நிக்கிறதுக்கு நீ வந்து அவ்வளவு கம்முனே நிப்போ. அடிச்சேன்னு வெச்சுக்க. அப்புறம் படிக்கணும்ல ஒண்ணும் இல்லையா? அப்புறம் ஏதாவது படிச்சு தொலையா. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அடுத்த பேராப்பர் தான் சனகன மனகதி நாயக ஜயகே பாரத. எல்லாம் ஆடுவியா? நான் பள்ளிக்கூடம் மொபைலே பிடித்த மாட்டேன். அதனாலதான் நான் போவேன். பொறுமையா படி. பொறுமையாவா? எல்லாம் ஆடுது கீழ இருந்து மேல வரைக்கும். பொறுமையான எப்படி படிக்கிறது? ஐயோ மாமா, எனக்கு பதமா இருக்குது மாமா. பக்கத்துல வா மாமா. அந்த அக்கா அடிக்க வருது. பக்கத்துல வந்து சொல்லி கொடு மாமா. அங்க வாரு மாமா. அந்த அக்கா அடிக்க வருது. உனக்கு முடியலன்னா கூட ஒரு தாத்தா வேலை சேர்த்துக்கிட்ட. இது காட்சி 37 77 ஓட்டுருக்குது. இது வந்து இப்ப நம்ம என்ன பண்றது? என்ன பண்றது? சரி, இங்க பாரு. வந்தியா? வந்துட்டா. நின்னையா? நின்னுட்டா. போ. போலாமா? மல்லிகை மட்டு மனச தொட்டு இழுக்குதடி மாமி. வளையல் மெட்டு வயச தொட்டு வளைக்குதடி மீனி. மல்லிகை மட்டு மனச தொட்டு இழுக்குதடி மாமி. வளையல் மெட்டு வயச தொட்டு வளைக்குதடி மீனி. மந்தார செடி உரத்திலே மாமன் நடக்கிற படத்திலே மானே மருதாணி பூசவா. தேனே அடையாளம் போடவா. மல்லிகை
வரலைன்னா வீடு வீடு மாதிரியே இருக்கு. என்னடா நீ பாட்டுக்கு தனியா நீ புலம்பிட்டு இருக்க? அம்மா வாங்கம்மா, நீங்களே பாருங்க, 2 நாள் வரல, வீடு மாதிரியே இருக்கு. டேய், நான் வீட்டை சுத்தம் பண்ணியிருப்பேன்டா. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான். உடம்புக்கு என்னாச்சுமா? அது ஒன்றும் இல்லைடா, லேசா தலைவலி தான். நான் வேணா போய் டாக்டர் கூப்பிட்டு. டேய் டேய் டேய், இங்கடா, அவசரப்படாத. வெறும் தலைவலி தான், வேற எதுவும் கிடையாது. தூங்குனா சரியா போயிடும். சரிம்மா, நீங்க போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க. நான் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கிறேன். அப்புறமா காபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி சரி, நான் இப்போ போய் படுத்து தூங்கணும், அப்படித்தானே? சரி, நான் போய் படுத்து தூங்குறேன், நீ வேலையை பாரு. அம்மா, தைலம் தலைவணி கடை இருக்கா, எடுத்து போட்டுக்குங்க. சரிப்பா. டேய், எத்தனையோ நாள் நான் வருத்தப்பட்டிருக்கேன். எதுக்காக தெரியுமா? நீ என் வயிற்றுல மகனா பிறக்கணுங்கிறதுக்காக. ஆனா என் வயிற்றுல நீ பிறக்கலைனாலும் நீ என் புள்ள தாண்டா. ஏமா, வயிற்றுல பிறந்தாத்தா பிள்ளையா? வளர்த்தாலுமே புள்ளதாம்மா. நான் இருக்கமா, உங்களுக்கு கவலைப்படாதீங்க. சரிப்பா, நான் போய் கொஞ்ச நேரம் படுத்திருக்கேன், நீ வீட்டு வேலையை பாரு. போங்க. என்ன இவரு செவுத்துக்கெல்லாம் வெள்ளை அடிச்சுட்டு இருக்காரு போல. சரி, நல்லா பைத்தியம் முத்தி கிறுக்கு பிடிச்சிட்டு போல. இருந்தாலும் கூப்பிட்டு பார்க்கலாம். என்னங்க என்னங்க பாரா, நான் இப்படி கூப்பிட்டோம் காதுல விழுகாம இரு ஒண்ணு. ஐயோ அம்மா, நான் இல்லப்பா. இப்படிதான் பிசாசு மாதிரி வந்து பின்னாடி சுரண்டுவியா? நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் தெரியுமா? நான் என்னடானா உங்களை மாவீரன்ல நினைச்சேன். நீங்க இப்படி பயந்தாங்கொழியா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நான் எப்படி சொன்னேன் உங்ககிட்ட மாவீரன்னு? இப்படி பின்னாடி வந்து சுரண்டனா யாரா இருந்தாலும் பயப்படத்தான் செய்வாங்க. ஆமா, சும்மா சீன்னதுக்கே கைகாலாம் உதறுதோ? உன்னை இப்ப என்ன பண்ண போறோம்? ஐயோ அம்மா, வலிக்குது. டேய், அங்க என்னடா சத்தம்? அம்மா, அது ஒண்ணு இல்லைங்க, நாய் இல்லம்மா, பூனை வந்துருச்சுமா. டா இருடா வரேன். இப்ப என்னடா பண்றது? எல்லாம் உன்னாலதான். அந்த குண்டா எடுத்து ஓரமா வை. எங்கடா வைக்கிறது? குந்தாணி பிச்சை எடுக்கிற மாதிரியே இருக்கு, அந்தான கொண்டு போய் வை. வணக்கங்கம்மா. அம்மா வணக்கம். நானும் வணக்கங்க. இந்த திருட்டு பூனை இந்த பூனை தானா? ஏடி, இந்த கூத்து எத்தனை நாள் நடக்குது? அம்மா நான் இல்லம்மா, எல்லாம் அவங்க தான். நான் ஒண்ணும் இல்ல, எல்லாம் அவன்தான். டேய் டேய், உங்க 2 பேரும் மேலே எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம் இருந்துட்டு தான் இருந்தது. ஆனா 2 பேருமே தப்பிக்கிறதுனால அவங்க மேல பழி போட்டுக்கிறீங்க, மாத்தி மாத்தி பத்தியா? ஆனா இன்னைக்கு என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டீங்க. என் சந்தேகம் தீர்ந்துருச்சு. சரி சரி, அப்பா வரட்டும், உங்க கல்யாண விஷயத்தை பத்தி நான் பேசி கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன், சரியா? அது வரைக்கும் ஒழுங்கா இருக்கணும், சரியா? எங்க பையனை கூட்டோரன் போனாரு, என்னாச்சுன்னு தெரியலையே, எங்க காணோம். 2 பேருமே போனாங்க பையனை கூட்டு வரன்ட்டு. என்னதான் ஆச்சு எனக்கு? என்னங்க இது? ஆமா, எங்க அருண் போயிட்டான்? கூட்டு வந்தீங்களா? எங்க காணோம் அவனை? அவன் இதனால வர்றான். ஓஹோ, இந்த அம்மாவை பார்த்து ஒளிஞ்சி விளையாட்டு காட்டுறானா? நான் போய் அவனை வெளியே இருந்து கூட்டு வரேன். அது வந்து மீனாட்சி, நாங்க போறதுக்குள்ள ரயில் வந்துருச்சு. பையன் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு
அப்பனும் காணான்னு அவங்க கூட படித்த பையன் காரில் வந்தான்னு அவங்க கூட காரில் போயிட்டான்னு ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். என்னங்க சொல்றீங்க? அவன் கார்ல போயிட்டானா? நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? நம்பாதீங்கன்ட்டு. ஆனா இந்த பசங்க 4 எடுத்து படிச்சுட்டாலே அப்படியே நாகரிக போதையில அலையிறாங்க. ஏன் கட்ட வண்டியில வரக்கூடாதா? அது பெருசை விட கார் ரொம்ப பெருசா? சொல்லுங்க. என்ன மீனாட்சி, நீ புரியாம பேசுற? பையன் எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டு இருப்பான். அப்ப வந்து நம்மளை காணான்னு தேடக்கூடாதுன்னு தான் அவன் சொல்லிட்டு கார்ல போயிருக்கான். இது புரியாம நீ அவன் நம்பிக்கலாம் பேசுற? அம்மா இல்லைங்க, ஐயா பொய் சொல்றாரு. டேய், நீ பேசாம இருக்க மாட்டா? ஐயா என்னை மன்னிச்சிருங்க. நீங்க வேணா டேய், என்ன நடந்தது சொல்லு. அம்மா தம்பி ரயில் வண்டியில் வரும்போதே ஒரு பொண்ணு கூட ஜோடியாதமாக வந்தார். வந்ததும் இல்லாமல் ஐயா வந்து கூட்டிகிட்டு போகிற கூப்பிட்டாரு. ஆனால் அந்த தம்பி இருந்துட்டு அந்த பொண்ணோட காரில் போகிறேன்னு போயிட்டாரு. அந்த பொண்ணு ஒன்று சொல்லிச்சுமா, ஐயாவை இவங்க வீட்டு வேலைக்காரனானு கேட்டுச்சுமா. நான் அப்படியே பதறி போயிட்டுமா. போதும்பா, போதும். இந்த வார்த்தை என்னால கேட்க முடியல. நான் அப்பவே படிச்சு சொன்னேன். என் வார்த்தை நீங்க கேட்டீங்களா? இப்ப என்ன நினைச்சு பாத்தீங்களா? ஏன் என்னாச்சு? ஏன் இப்படி ஒப்பேர் வைக்கிற? அவன் என்ன நம்மளை விட்டா போயிட்டான்? ஏதோ கூட படிச்சிங்க, கூட படிச்சு பொண்ணு கூப்பிட்டான்னு போயிருக்கான். அவன் வந்துருவான். என்ன நம்மளை விட்டா போயிட்ட? நீ இப்படி ஒப்பேரி வைக்கிற? படிச்சு பிள்ளைங்க எவ்வளவோ பேச வேண்டி இருக்கும். நம்ம பைய இன்னும் வந்துருவான். நம்மளை விட்டு ஒன்றும் போக மாட்டான். நாளுங்கிறது உங்களுக்கு வேடிக்கையா இருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். 1000 தான் இருந்தாலும் உங்க பையனை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. தலையில தூக்கி வச்சிருந்தா ஆடுவீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் பட்டா கூட உங்களுக்கு புத்தி வராது. அவனை விட்டு கொடுத்தா பேச மாட்டீங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், கடைசி காலத்துல அவன் நம்மளுக்கு கஞ்சி ஊத்துவான்னு நீங்க நினைச்சு கூட பாத்துறாதீங்க. நீ ஏன்னா நின்றுட்டு இருக்கிற? அதான் நீ வந்த வேலை முடிஞ்சு வாச்சு இல்ல, போக வேண்டியதானே? ஏண்டா வாய் வச்சுட்டு சும்மா இருக்காம ஏன்டா இப்படி பேசுன? ஏய், அப்பப்போ இந்த மாதிரி இடத்துல போய் சொல்றது தப்பு இல்லடா. ஐயா நான் என்னங்கய்யா பண்ணிட்டு அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அம்மாகிட்ட சொல்லாமல் இறக்க முடியலைங்கய்யா. என்னை மன்னிச்சிருங்கய்யா. சரி சரி, வா வா போய் சாப்பிட்டு தோட்டத்தில் வேலை இருக்குது, போய் பார்க்கலாம் வா. சரி வாங்கய்யா போகலாம். முனியுமா, முறுக்கு முனியுமா, வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறா? முனியுமா, முனியுமா, எங்கடா போனா காணா? முனியுமா, முனியுமா. யோ, என்ன எந்த பக்கம்? முடியுமா? வரக்கூடாதா? இல்ல வரலாம், அதெல்லாம் இல்ல. என்ன சமாச்சாரமா வந்திருக்க? முடியுமா? முறுக்கு வாங்கலாம்னு வந்த. சரி. ஆமா, நீ எப்படி முறுக்கு போடுற, எப்படி ஆட்டுற, இதெல்லாம் பார்த்துட்டு போலாம்னு வந்த. முடியுமா? யோ, என்னைய சொல்ற? ஏயா, நேத்து நீ வாங்கிட்டு போன முறுக்கு யாருமே வேண்டான்ட்டாங்களா, வாங்க மாட்டேன்ட்டாங்களா? என்ன எப்படி சொல்ற? ஆடா, அதை ஏன் கேக்குற? முடியுமா? வாங்கி கொண்டு போய் கடையில போட்டனா எல்லா முறுக்கு வித்து போச்சு. ஒரு 4 பேர் வந்து ஆளுக்கு ஒரு முறுக்கு வாங்கினாங்க. அப்புறம் பாத்துக்கோ, அவரண்டு இவரண்டு அவரண்டு இவரண்டுன்னு சுத்தமா எடுத்து விட்டாங்க. அப்புறம் தான் பார்த்தேன், சரி நட்டா முடியுமால போய் பார்த்துடல இன்னைக்கு அப்படின்னு வந்த. முடியுமா? சொல்லியா? முறுக்கு ரெடியா?
ஷோ என்னையா சொல்ற? ஒரு நாளைக்கு நான் 50 பாக்கெட் முறுக்கு தான் போடுவேன். 50 பாக்கெட் போடுறியா? 50 நானே எடுத்துக்கிறேன். ஒரு பண கத்தையோட கொண்டாந்துருக்கிறேன். முறுக்குன்னா நிஜமா சொல்ற? சத்தியமா சொல்றேன். முறுக்காட்டா இந்த உலகத்திலேயே யாருகிட்டயும் இல்ல. அதனாலதான் உன் முறுக்க பார்த்தா போது வாங்கிக்கிறாங்க. அப்படின்னா இனிமே நான் ஊரா போய் விற்க தேவையே இல்லையா? நீயே வந்து எடுத்துட்டு போயிடு. பஸ்ஸுக்கு ஊருக்குள்ள போக வேண்டாம். இனிமேல் ஊருக்குள்ளேயும் போக வேண்டாம், ஒண்ணும் போக வேண்டாம். எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன். சரியா சரியா, நீயே வந்து எடுத்துட்டு போயிடு. அத நீ கவலைப்படாத. நான் இறக்க வரையில உனக்கு கவலையே இல்ல. சரியா சரியா, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்ல. சரி முனிமா, சரி வா போய் உள்ள போய் ஆட்டி முறுக்கு சுடலாம். சரி வாங்க. என்கிட்ட பேசாதீங்க. ஆனா உங்க மேல கோவமா இருக்கேன். ஏன் ராதியா என் மேல கோவமா? பின்ன உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது. எங்க நீங்க வராம போயிடுங்களோன்னு பயந்தே போயிட்டேன். ராதியா, கோவப்படும் போது கூட நீ எவ்வளவு ஒரு அழகா இருக்கிற தெரியுமா? ஆமா, வந்ததே லேட்டு. ஆனா இதை மட்டும் நல்லா செய்யுங்க, சரியா? இல்ல ராதியா, வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, அதனாலதான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? நம்ம காதலிக்கிறது வீட்டுக்கு எப்படி தெரிஞ்சு போச்சு? இங்க பாருங்க, அவங்களா கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களா சொல்றதா நல்லது. ராதியா, உங்க அப்பாவை கண்டாவே உங்க அப்பாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது நம்மளோட காதலை மட்டும் எப்படி அவங்க ஏத்துக்குவாங்களா? ஓஹோ, அப்போ என்ன வேண்டானா நீங்க விட்டுருவீங்க, அப்படிதானே? நான் அப்படி சொல்ல வரல. இங்க பாருங்க, நீங்க என்ன காதலிக்கிறது உண்மையா இருந்தா எந்த சூழ்நிலையும் சரி நீங்க என்னை விட்டு போக கூடாது. ராதியா, என்னையா நீ சந்தேகப்படுறியா? நான் ஒண்ணு நெஞ்ச குழந்தை காட்டுறதுக்கு நான் ஒண்ணு அனுமார் இல்ல. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. நீங்க எதுக்கு இப்படி புலம்புறீங்க? நான் என்ன கேட்டேன்? என்ன நீங்க காதலிக்கிறது உண்மையா தானே கேட்டேன். அதுல என்ன தப்பு இருக்கு? நீ கேட்கறது ஒண்ணும் தப்பு இல்ல ராதியா, ஆனா கேட்கற விதம் தான் தப்பு. சரி சாரி, உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடு, போதுமா? என் மனசை கேட்டு பாரு, நொடிக்கு 100 தடவை பேரத்தான் சொல்லு. என்ன போய் நீ சந்தேகப்படுறீங்க? ஐயோ அருண், சாரிடா, ஐ லவ் யூ. ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது. பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது. ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது.
நானும் உனை சேருவேன். வேறாரும் நெருங்காமல் மனவாசல் தன்னை மூடுவே. உருவானது நல்ல சிவரன்